ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் சீசன் 2 எபிசோட் 5 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 4 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல டெத்கன் ஸ்ட்ரெயிட்டாகவே கிரீட்டோ கிட்ட வந்துட்டு நீ உண்மையிலே அவன் தானே கேட்க, அப்போ கிரீட்டோ அவன் கையில இருக்க லோகோவை பார்க்க, அப்புறம் தான் அவனுமே லாஃபின் காஃபின்ல சேர்ந்த பண்ணி கிரீட்டோக்கு தெரிய வருது. டெத்கனும் நீ உண்மையிலே அவன் தானா இல்ல அவன் பேரை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பொய்யா இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு நாள் நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கடி கிரீட்டோவுமே ஒரு பெரிய ஷாக்ல அங்கேயே உறைஞ்சு போறான். கிரீட்டோவும் அந்த சிம்பிள் லாஃபின் காஃபின் அந்த எம்பளம் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல நிறைய பேரை கொலை பண்ற கில்டோட சேர்ந்தவங்க அந்த கேம்ல மாட்டிக்கிட்டு இருக்கப்ப அவங்க கணக்கே இல்லாம நிறைய பேர் கருணை இல்லாம கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மட்டும் அந்த கேம்ல கொலை பண்ணல. நானுமே தான் கிரீட்டோவும் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருக்க. இப்ப அவன் மண்டிக்குள்ள ஒரு மெமரி ஓடுது. இப்போ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம்ல கட்ட அங்க லாஃபின் காஃபின் கில்டு அழிக்கிறதுக்கு கில்டுல இருக்க நிறைய டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அங்க அழிக்க வந்திருக்காங்க. அங்க இருக்கிறவனும் இப்ப நம்ம லாஃபின் காஃபின் கில்டு அழிக்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க இருக்கிறது பிளேயர்ஸ் கிடையாது, கொலைக்காரனுங்க. இந்த பேட்டில் ஆரம்பிச்ச அப்புறம் அவங்க நம்மள கொலை கூட தயங்க மாட்டாங்க. அதனால நீங்களுமே தயங்காம அவங்கள தாக்குங்க. இதுல நம்ம கிட்ட 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு, எண்ணிக்கையில நம்ம அதிகமா இருக்கும், அதுவும் இல்லாம நம்ம ஹையர் லெவல்ஸ். யாருக்கு தெரியும், சண்டை போடாம ஒருவேளை அவங்க சரண்டர் கூட ஆகலாம். இப்படி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்க பின்னாடி பார்த்தா அந்த லாஃபின் காஃபினோட மொத்த கும்பலுமே அங்க வந்துட்டாங்க. வந்தது இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே அங்க இருக்க பிளேயர்ஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அங்க பேசினவனுமே நம்மளோட பிளானால யாரும் லீக் பண்ணிருக்காங்க, அதனால தான் இந்த நிலைமையில இருக்கும். என்னதான் அவங்க சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாலுமே கிரீட்டோட குரூப் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. அவங்களுமே எப்படி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அங்க மிச்சம் இருக்க லாஃபின் காஃபின் மெம்பர் கிட்டே உன்னோட ஸ்வாட கீழே போட்டு சரண்டர் அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே அங்க இருக்க பிளேயர்ஸ் அவன் வெறி கொண்டு தாக்க அங்க இருக்க எல்லாருமே அவன் கொண்டுறான். இதை பார்த்து கிரீட்டோவும் ஷாக்ல இருக்க. அந்த லாஃபின் காஃபின் மெம்பருமே கிரீட்டோவை தாக்குறான். ஆனா அந்த பேட்டில் ஜெயிச்சது கிரீட்டோ தான். கிரீட்டோவும் அப்போத்துல இருந்து அந்த பேட்டில் எல்லாமே ஒரு ரத்த ஆரம் மாறுச்சு. அந்த பேட்டில் நாங்க தான் ஜெயிச்சோம். ஆனா நாங்க ஜெயிக்கிறப்போ எங்கிட்ட 10 பேர் இறந்து போயிருந்தாங்க. லாஃபின் காஃபின் மெம்பர்ஸ் கிட்ட 20க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போனாங்க. அவங்கள ஒருத்தர் கூட சரண்டர் ஆகாம இறந்து போனாங்க. அந்த 20 பேர்ல 2 பேரு என் கையால என்னோட ஸ்வாடால இறந்து போனாங்க. கிரீட்டோவை இது நினைச்சு நடுங்கிட்டு இருக்க. அவனுமே லாஃபின் காஃபினோட சர்வைவரா இருந்தானா கண்டிப்பா அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை அந்த பேட்டிலுக்கு அப்புறம் நான் அவனை சந்திச்சிருக்கலாம், அவன் கிட்ட பேசிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பண்ண 2 பேர்லாம் ஒருத்தனா இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அங்க செத்தா கண்டிப்பா நிஜ வாழ்க்கையில இறந்து போவாங்க. இப்போதான் கிரீட்டோக்கு அந்த டெத்கனோட வாய்ஸை ஞாபகம் வருது. அவனுமே ஆமால, இவனோட வாய்ஸும் டெத்கனோட வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்படின்னா அவன் தான் டெத்கனா. இப்படி கிரீட்டோவும் பயத்துல யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனோட வந்துட்டு என்னாச்சு எப்படி நடங்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் 4 மேட்ச் ஜெயிக்கணும், எப்படி இருக்க போறியோ. இப்போ சீனோனும் சொல்லிட்டாங்க இருந்து போவ. கிரீட்டோவும் கையை பிடிச்சிட்டு பயத்திலேயே பாத்துட்டு இருக்க. இதை பார்த்து சீனோனுக்கும் அவளோட நிஜ வாழ்க்கை தான் ஞாபகம் வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள கிரீட்டோவும் இப்போ அடுத்த மேட்சுக்கு டெலிபோர்ட் ஆகிறான். இந்த வாட்டி மேட்சுக்குள்ள போன அப்புறம் கிரீட்டோ எதுவுமே பண்ணாம அங்கே நிக்க. இதை பார்த்து எதிரியும் சொல்ல அதுல ஒரு புல்லட் மட்டும் கிரீட்டோ மேல படுத்து. கிரீட்டோ இதை பார்த்துட்டு உள்ள இருக்க எல்லா பிரஷரையும் வச்சுக்கிட்டு வெறி கொண்டு அந்த எதிரியை தாக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த மாதிரி யோசிக்காம போய்கிட்டு இருக்கான். அவன் மேல நிறைய புல்லட் பட அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. இதை பார்த்து மத்த பிளேயர்ஸ் வாயை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவனை வெண்ணு சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கானா. ஆனா கிரீட்டோமே அவனோட எதிரி கிட்ட போயிட்டு அவனை தோக்கடிச்சிடுறான். இதை பார்த்து ஸ்பீக்கரும் அவன் இந்த மாதிரி சண்டை போட்டு எல்லாமே ஜெயிச்சிட்டு இருக்கான்ல. சீனோன் நீமே செமிஃபைனல்ஸ்க்கு வந்துட்டல, குட் லக், நல்லா பண்ண. சீனனும் அவளோட செமிஃபைனல்ஸ்க்குள்ள போவ. அவளுமே தயாரா இருக்கா. ஆனா அவன் மைண்டுக்குள்ள கிரீட்டோ தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க இனிமே வர இதை யோசிச்சுக்கிட்டு அவளும் மிஸ்ஃபயர் பண்றா. ஆனா அவளோட அப்போனட்டுமே கார்ல அவகிட்டே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்து சீனனும் நான் மொதல் ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இதை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க எதிரி நெத்தி போட்ல வைக்கிறா. இப்போ சீனனும் அந்த செமிஃபைனல்ஸ்ல ஜெயிக்க அவ ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டா. இப்போ ஃபைனல்ஸும் ஆரம்பிக்குது. சீனோன் வர்சஸ் கிரீட்டோ. இப்போ சீனனும் ஸ்டேஜுக்குள்ள வந்த உடனே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அவளுமே ஒரு பஸ்குள்ள ஸ்னைப்பர் ஷாட்டுக்கு ரெடி ஆகிறா. சீனனும் அவ வெளியே வந்த உடனே நான் ஃபயர் பண்ணணும், அதை அவன் பண்ணணும், இல்லைனா எனக்கான சான்ஸ் அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நான் எதுக்காக அவனை தோக்கட்டின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை என்னோட ரியல் லைஃப் கேரக்டரை அவன் பிரதிபலிக்கிறானா இல்ல நான் இங்க ஃபோக்கஸ் பண்ணு சொல்லிட்டு கேமை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துக்கு கிரீட்டோ அங்க வரான். ஆனா அவன் எங்கே ஒழியாம ஸ்ட்ரெயிட்டா நேரா வந்துட்டு இருக்கான். சீனனோ இந்த புல்லட் லைனை அவன் டார்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கானா. கிரீட்டோ கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்க. ஆனாலுமே சீனோன் அவனை சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்கா. இதை பார்த்து சீனோனும் பதறிக்கிட்டு இருக்க. அவரோட ஃபோக்கஸ்மே சதறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவளுமே பதறிக்கிட்டு ஃபயர் பண்ண அந்த புல்லட்டுமே மிஸ் ஆகுது. ஆனா அப்பயுமே கிரீட்டோ நகராம அவளுக்கு நேரா தான் நின்றுட்டு இருக்கான். அவளை இதை யோசிச்சுக்கிட்டே திருப்பி ஃபயர் பண்ணாலுமே ஒரு புல்லட்டுமே கிரீட்டோ மேல பட மாட்டேங்குது. இதை பார்த்து சீனோனுமே அவனுக்கு நேரம் எதிர்க்க நின்றுட்டு ஏன் என்ன எது சண்டை போட மாட்டேங்கிறா, ஒருவேளை நான் அந்தளவுக்கு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க. கிரீட்டோ நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு இருக்க ஒரே குறிக்கோள் நாளைக்கு டோர்னமெண்ட்ல செலக்ட் ஆகிறதுக்கு, அதனால உன் கூட சண்டை போறதுக்கு எனக்கு எந்த வித காரணமும் கிடையாது. சீனனோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ உங்ககிட்ட இருக்க கண்ணை எடுத்து உன் தலையில சுத்திக்கிட்டு இந்த மேட்ச் முடிக்க வேண்டியதானே, அப்படி இல்லைனா நான் உதவி பண்ணதுக்கு இந்த மாதிரி எனக்கு உதவி பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா. உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விர்ச்சுவல் கேம், ஒரு சிங்கிள் மேட்ச். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இது கிரீட்டோவும் சீனோன் கிட்ட என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடணும்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. கிரீட்டோவும் என்ன மன்னிச்சிரு, நீ சொன்ன மாதிரி தான் இது ஒரு கேமா இருக்கலாம், ஒரு சிங்கிள் மேட்சா இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு, அதனால உன்னோட பெஸ்ட் நீ கொடுத்தாகணும். அப்படித்தானே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த முக்கியமான விஷயத்த நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சீனான் உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் தெரியா. இந்த மேட்ச நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். கிரீட்டோவும் அவன்கிட்ட இருந்து ஒரு புல்லட் எடுத்துட்டு உங்ககிட்ட ஆமா ஒரு கையில அப்படின்னு கேட்க. சீனானும் என்கிட்ட ஒரே ஒரு புல்லட் இருக்கு. கிரீட்டோவும் சரி நம்ம டூல் வச்சுப்போம், இதுதான் அதோட ரூல்ஸ். நம்ம 2 பேரும் 10 மீட்டர் தள்ளி நிப்போம்.
நீ ஏன் உன்னோட ரைஃபிள் எய்ம் பண்ணு, நான் என்னோட ஸ்வாட் ரெடியா வச்சுக்கிறேன். நான் இந்த புல்லட்டை தூக்கி போட்ட அப்புறம் இது எப்போ தரையில படுதோ அந்த மேட்ச் ஆரம்பிக்கும். சீனனும் அதெல்லாம் சரிதான், 10 மீட்டர்ல புல்லட் லைன் வரதுக்குள்ளே நீ ரியாக்ட் பண்றதுக்கு நேரம் ஆயிடும். அதுவும் இல்லாம என்னோட எக்கட்டா வச்சுக்கிட்டு நான் ஈஸியாவும் உன்னை சுட்டுடுவேன். கிரீட்டாவும் அப்படியா ட்ரை பண்ணி தான் பாப்போமே மேல படுதா இல்லையான்னு. இதை பார்த்து சீனனுக்கும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான், இவ்வளவு கான்பிடண்டா பேசிட்டு இருக்கானே, ஏதாச்சும் பிளான் வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளுமே சரி நான் பண்றேன்னு சொல்ல இதை கேட்டு கிரீட்டாவும் 10 மீட்டர் தள்ளி நிக்க கிரீட்டாவும் புல்லட்டை தூக்கி போட்டுட்டு அவளுமே ஸ்வாட் ஆட்டோ லைன்ல இருக்க மாதிரியே தன்னோட பூசை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க. இப்போ அந்த புல்லட்டை கீழே பாட இதை பார்த்து சீனனு ஃபயர் பண்ண, ஆனாலுமே கிரீட்டோ அந்த புல்லட்டை தடுத்துட்டான். இதை பார்த்து சீனனுக்கு ஒன்னும் புரியல. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக்காக அவளுமே பெரிய லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கை வைக்க இதை பார்த்து கிரீட்டமும் அவ கிட்ட வந்துட்டா. சீனனும் நான் ஒரு லெஃப்ட் லெக் தான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி கணிச்ச, எப்படி உன்னால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது கிரீட்டவோ? ஏன்னா உன்னோட ஸ்கோப் வழியா உன்னோட கண்ணு எங்க பாக்குறதுங்கிறத நான் கவனிச்சேன். சீனனு என்னது அதை வச்சு கண்டுபிடிச்சானா? இவன் நிஜமாலே ஸ்ட்ராங், விர்ச்சுவல் கேமோட நிஜ வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் போல. நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எதுக்காக நீ அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்த? இது வெறும் ஒரு திறமை தான் அப்படின்னு சொல்ல சீனனோ இல்ல நீ போய் சொல்லிட்டு இருக்க, வெறும் டெக்னிக் வச்சுக்கிட்டு என்னோட ஹேக்கெட் புல்லட்டை ஈஸியா உன்னால தடுத்திருக்க முடியாது. கண்டிப்பா உன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அது என்கிட்ட சொல்லு. எப்படி நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கான? அந்த பதில கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த கேம்லயே வந்த. கிரீட்டவும் ஒருவேளை நீ இந்த கேம்ல ஒருத்தனை சுட்டனா அவன் நிஜ வாழ்க்கையில இறந்து போவானா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை நீ சுழம் விட்டனா உன்னோட நெருங்கி இருக்கிறவங்களோட உயிரை பாதிக்கப்படுனா நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னால உன்னோட ட்ரிகர் அழுத்த முடியுமா? சீனனோ ஒருவேளை என்னோட பாஸ்ட் பத்தி உனக்கு தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இவனுக்குமே அதே மாதிரி விஷயம் நடந்திருக்கலாம்ல. கிரீட்டவோ என்னால அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா திருப்பி என்னால போக முடியாது. அதனால தான் சொல்றேன், நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது. நான் கொண்ட 2 பேரு இல்ல 3 பேரோட பேரு கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் அந்த விஷயத்த மறக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கிட்டே சீனனோ அவரோட கதையை யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்க. கிரீட்டவோ பரவாயில்ல சரி இந்த டியூல்ல நான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கலாமா? சீனனோ ஓகேன்னு சொல்ல கிரீட்டவோ சரி சரண்டர் வரியா, ஒரு பொண்ணு கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாதுமா. எதுக்கிட்ட சீனனை வைக்கப்பட்டுட்டு சரி அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன். நாளைக்கு டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல நான் உன்னை சந்திக்கிறேன், அப்போ நீ ஏன் இல்லாத சாவ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ஃபைனல் மேட்ச்ல ரிசைன் ஆவறா. இப்போ அந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சது கிரீட்டோ. இதை பார்த்து அங்க இருக்க எல்லா பிளேயருமே ஷாக் ஆயிட்டு இருக்க. மேல பார்த்தா தெற்கனுமே இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.